भुवनाधारे परमेश्वरी परब्रह्म स्वरूपिणी भवभयनाशनी बाले पालय मां भवभयनाशनी बाले पालय मां कात्यायनी देवी नमोस्तुते श्याम सुंदरं पतिं देहि वरदे कात्यायनी देवी नमोस्तुते कामेश्वरी कामकोटीश्वरी वामदेवेश्वरी सोममौलीश्वरी कामेश्वरी कामकोटीश्वरी वामदेवेश्वरी सोममौलीश्वरी कामाक्षि मीनाक्षि काशी विशालाक्षि कारुण्यलावण्य पूर्णकटाक्षि कामाक्षि मीनाक्षि काशी विशालाक्षि कारुण्यलावण्य पूर्णकटाक्षि कात्यायनी देवी नमोस्तुते श्याम सुंदरं पतिं देहि वरदे कात्यायनी देवी नमोस्तुते कात्यायनी देवी नमोस्तुते। आदिपराशक्ति की जय। हर नमः पार्वती पतये हर महादेव। द्वारका नगरी मध्ये सहस्रस्तंभमण्डपे रत्नसिंहासनासीनं सकलत्रं जगुस्सुराः नीलमेघनीलाकारं द्वारकापुरमण्डपे द्वादशादित्य सन्निभे भूरिरत्नसिंहासने भूसुरगणे द्वारकापुरमण्डपे द्वादशादित्य सन्निभे भूरिरत्नसिंहासने भूसुरगणे विरासने योगी सौसेवनं देवकी वसुदेवन सोरो धीर योगी सौसेवनो देवकी वसुदेव सोरो आरोग्ये रुक्मिणी कल्याण गोपालो अष्टमहिषी समेत अमर नारी सुसेवित तुष्ट पुष्ट जनावृत तुम गुरु गीत अष्टमहिषी समेत अमर नारी सुसेवित तुष्ट पुष्ट जनावृत तुम गुरु गीत इष्टजन समाश्रितौ ईश्वरम् अपराजितौ दृष्ट सर्वलोकजातं देवराजादि विनोदौ इष्टसज्जन समाश्रितौ ईश्वरम् अपराजितौ दृष्ट सर्वलोकजातं देवराजादि विनोदौ आरोग्ये रुक्मिणी कल्याण गोपालौ शङ्खदुन्दुभिनादिते शतशो गन्धर्वादि गीते पुङ्खानुपुङ्ख निगम पुरजनावृत्ते पङ्कजे षडनौमानि पटुनटन
ஏற்படுத்திட்டு அதுவும் அவருடைய இந்த ஜென்ம தினம் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி நாளானிக்கு மற்ற நாளைக்கு எனக்கு இந்த கிருஷ்ணன் மட்டும் ரெண்டு நாள் விசேஷமா அவருடைய ஜென்ம தினத்துடைய ஆச்சரணையை செய்ய வச்சுப்பார். ஒன்று அஷ்டமி, இன்னொன்று ரோஹிணி. ஒன்று கோகுலாஷ்டமின்னு சொல்லி கொண்டாடுவா, இன்னொன்று ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லி கொண்டாடுவா. அத்தகைய அந்த பகவானுடைய பர்வ தினம் அது கிட்டக்க வரும்பொழுது இந்த நாராயணியத்துடைய பாராயணம் சமர்ப்பணமாக இருக்கிறது பகவானுடைய பூர்ணமான கருணை. அந்த பகவானுடைய கருணையால மேலும் எல்லோருக்கும் எப்பொழுதும் ஆயுராரோக்கிய சௌக்கியம் கிட்டட்டும் என்பதாய் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். செவிக்கு உணவு இல்லாவிடில் சிறிதளவு வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு. செவிக்கு உணவு அப்படிங்கிறது இருந்ததுன்னா வயிற்றுக்கு உணவு தேவை அப்படிங்கிறதாவே தோணாது. இன்னைக்கு இது பூரா செவிக்கு ஒரு நல்ல உணவா இருந்தது. அந்த செவிக்கு உணவா இருந்த ஸ்ரீமன் நாராயணத்துடைய சாரம் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி ஒரு கிருஷ்ண ரசிகரா இருக்கக்கூடியவா ஒரு 2 வார்த்தை சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு பாவனை. அதுக்காக ஸ்ரீகிருஷ்ண தத்துவத்தை எப்போதும் ஆஸ்வாதனம் செய்யக்கூடிய ஸ்ரீதர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால் ஸ்ரீகிருஷ்ண தத்துவத்தை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுமாறு பிரார்த்தனை. சாதுர்யைக நிதான சீம சபலாபங்கச்சடாமந்தரம் லாவண்யாம்ருத வீச்சி லாலித திருஷம் லக்ஷ்மீ கடாக்ஷாகிருதம் காலிந்தி புலினாங்கண பிரணயினம் காமாவதாராங்குரம் பாலம் நீலமீவயம் மதுரிம ஸ்வாராத்யமாராத்னுமஹ भक्तिस्त्वयि स्थिरतरा भगवन्यदि स्यात् दैवेन न फलित दिव्य किशोरवेशे मुक्तिस्वयं मुकुलिताञ्जलिसेवते स्मेन धर्मार्थ कामगतयः समय प्रतीक्षाः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. ब्रह्मदेशम मामा அவர் சுப்பிரமணியன்னு பெயர், ஹரிஹர சுப்பிரமணியன். ஆனால் அவர் பேர் யாருக்குமே சாதாரணமாக தெரியாது. பிரம்மதேசம் மாமா அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுடணும். ரொம்ப பக்தியோட பகவத் விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர். சன்னிதானம் சொல்லி பிரம்மதேசத்தில் பல வருஷமாக பாகவத சப்தாகம் பண்ணிட்டு வர. ஒரு சமயம் ஒரு வருஷம் அந்த ஊருக்கு போக முடிஞ்சது. அந்த அக்ரஹாரத்தில் கிருஷ்ணன் கண்ணனுடைய கோயில், இந்த கண்ணன் கோயிலில் ஏகாந்தமாக பாகவத சப்தாகம் நடக்கும். ஒரு வருஷம் மொத்தத்தால் கூப்பிட்டு சன்னிதானத்துக்கிட்ட அனுகிரகம் பெற்று பண்ணரர் சன்னிதானம் சொல்லி உங்கள் ஊரில் சப்தாகம் நடக்கணும்னு பாகவதம் நடக்கணும்னு இவருக்கு ஆக்ஞை கொடுக்க அதை எல்லா வருஷம் விடாத பண்ணிட்டு வர. அவருடைய பக்தி இந்த குடும்பம் அப்படி இருக்கு. ஒரு வருஷம் முடியலன்னு சொன்னால சன்னிதானம் உங்களுக்கு முடியாட்டாலும் நீங்கள் பாராயணத்தாவது விடாத பண்ணுங்கோ, இது உபன்யாசம் வேண்டாம் அப்படின்னு. அந்த வருஷம் உபன்யாசம் பிரமாதம் நடந்துச்சு. மகான்கள் சங்கல்பிச்சா அது அப்படி. இதுபோல் அவள் இந்த கிரகம் பக்தி நிறைஞ்சதாக அவளுடைய குமாரரும் அவள் ஆத்து மாட்டு பொண்ணும் குழந்தைகளும் எல்லாருமே பக்தியோடு நிறைஞ்ச அண்ணாவுக்கு தான் நாராயணி முழுக்க கற்றுட. ராத்திரி வருவர் பாவம் ஆற்றுக்கு வந்து பார்க்கும்பொழுது இங்கேருந்து ராத்திரி வருவர் வந்து எத்தனை நேரம் ஆனாலும் அதெல்லாம் பக்திங்கிறது. இந்த பகவத் ஆசிரியம் வரும்பொழுது பகவான் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது நடக்கும். பகவான் ஹிருதயத்தில் நாராயணி கற்றுக்கோ அப்படின்னு அவர் ஆக்ஞை பண்ணினார். அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஜீவனை எப்படியாவது கற்றுக்கணும்னு ஆசை வரும். அது எத்தனை நேரம் ஆனாலும் வந்து ஸ்ரத்தையோடு கற்றுண்டு எல்லா வருஷம் இந்த கிரகத்தில் அதை சமர்ப்பணம் பண்ணுறா. அண்ணா சொன்ன மாதிரி கோகுலாஷ்டமி பருவம் கிட்டக்க வருது, வந்துடுச்சு. கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தான் கோகுலாஷ்டமின்னு
அன்னைக்கு கோகுலத்துல கண்ணன் பிறந்தான்ற செய்தியை கேட்டு நந்தோத்சவம் பண்ணினார். பாகவதத்துல ஒரு அத்தியாயம் முழுக்க நந்தோத்சவத்தை பத்தி சொல்ல. நந்தஸ்வாத்மஜ உற்பன்னே ஜாதாக்லாதோ மகாமனாஹ आहूय विप्रान् वेदज्ञाने स्नातः शुचिरलङ्कृतः वाचयित्वा स्वस्तेनं जातकर्मात्मजस्य वै कारयित्वा विधिवत् पितृदेवार्चनं तदा. ಇನ್ನು ನಂದಗೋಕುಲத்துல நந்தோத்சவம் பண்ணலாம். பெரியோர்கள்லாம் வந்திருக்கலாம். எல்லாரும் வந்து குழந்தைய விதிவத்தா மங்கள ஸ்நானம் பண்ணி கண்ணபிரானுக்கு யசோத அத்தனை கோபிகைகளும் சுத்தி இருக்க நந்தோத்சவம் பண்ணினான். நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கோகுலாஷ்டமி பண்றோம். இந்த பாரத தேசத்தை கண்ணனுடைய திவ்ய கஷேத்திரங்கள்ல, அவருடைய ஜென்மஸ்தானமா இருக்கிற மதுரையில, அவருடைய லீலாஸ்தானமா இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துல, கோகுலத்துல, அவர் ராஜ்யபரணம் பண்ணின துவாரகையில, அதுக்கப்புறம் கலியில நம்மளை அனுகிரகம் பண்ணறதுக்கு தான் உபாசனம் பண்ணின மூர்த்திய உத்தவர் கையில கொடுத்து குருவாயூரோட ஆவேசம் பெற்று இந்த தட்சிண பாரதத்துல குருவாயூர் கஷேத்திரத்துல எழுந்த அருளர். உடுப்பி போன்ற க்ஷேத்திரத்திலையும் கண்ணன் இருக்கார். புரி ஜெகநாதம் குப்த பிருந்தாவனம் என்ன, அந்த புரி ஜெகநாதம் கிருஷ்ண க்ஷேத்திரம் தான். ஏராளமான கிருஷ்ண க்ஷேத்திரங்கள். வீட்டிலேயே கண்ணனை ஸ்துதிச்சா இப்ப கிரகமே க்ஷேத்திரம் ஆயிடுச்சு. அவனை ஸ்தோத்திரம் பண்ணினா அந்த ஸ்தோத்திரத்தால சந்தோஷம் அடைஞ்சு பகவானோட சாநித்தியம் இங்க இருக்காதாங்க. நாராயணியம் படிச்சா குருவாயூரோட சாநித்தியம் இருக்காதாங்க. குருவாயூரோட சாநித்தியத்தால் தான் நாராயணியம் பண்ண முடியுது. இந்த மாதிரி இந்த க்ஷேத்திரங்கள்லையும் வீட்டிலையும் ஆச்சரணை பண்றோம். இந்த கோகுலாஷ்டம் இதெல்லாம் நாம பண்ற நந்தோத்சவம் தான். ஏன்னா அன்னைக்கு நந்தகோபர் பண்ணினாரு ஒரு நந்தோத்சவம். அந்த நந்தோத்சவத்துல ஒரு எள்ளளவு கூட நம்ம பண்ண முடியாது, கிருஷ்ணனை கொண்டாட முடியாது. எப்படி கொண்டாடினர் கண்ணன் பிறந்த எப்படி கொண்டாடினர் நந்தகோகுலத்துல என்று சொல்லும் பொழுது சுகாச்சாரியர் பாகவதத்தை சொல்றார். திலாத்ரி சப்தரத்னௌக சாதகங்காம்பராவிருத்தானு என்று சொல்லி 10,000 பசுக்களை தானம் பண்ணினான். 10,000 பசுக்கள். அது எப்படின்னா கொம்புல தங்கம் வச்சு அதோடைய கால்கள்ல அழகான தங்கத்தால பண்ணப்பட்ட நூபுரங்களை கட்டி நல்ல அழகான பட்டு வஸ்திரத்தை பசு மேல சாத்தி மாலைகள் அணிவிச்சு அதுபோல தேனூனாம் நியுதே பிராதாத் விப்ரேபியா சமலங்கிருத்தே என்ன நல்ல அலங்கிருத்தமா இருக்கக்கூடிய தேனுக்களை தானம் பண்ணினாராம். நினைச்சு பாருங்க, ஒரு கோதானத்துக்கு எத்தனை ஆகும்? அது அந்த கோதானம் கொம்புல தங்கம் வச்சு கட்டி கால மணிநூபுரங்கள் எல்லாமே வந்து தங்கமயமா பண்ணி நல்ல பட்டு வஸ்திரத்தை அது மேல போட்டு தானம் பண்ணணும்னா நம்மளால ஒரு கோதானம் பண்றதுக்கு ஒரு கோகுலாஷ்டமி. அந்த மாதிரி 10,000 பசுக்களை தானம் பண்ணினாலும் திலாத்ரீன் சப்தரத்னௌக சாதகம்பாம்பராவிருத்தான் என்ன 7 மலைகள் அது முழுக்க தங்கத்தை நிறைச்சு பிராமணாளுக்கு தானம் பண்ணினான். அதை தவிர நந்தகோபரோட கோகுலத்துக்கு வந்த அத்தனை பிரஜைகளுக்கும் வேஷ்டி என்ன, புடவைகள் என்ன, அன்னதானங்கள் என்ன, இப்படி பண்ணி கோகுலத்துல நந்தோத்சவத்தை கொண்டாடினா என்ன சொல்லலாம். அப்போ அதை நம்ம நினைச்சுக்கணும். நினைச்சிருந்தாலே இந்த அளவுக்கு பண்ண முடியலைன்னாலும் 2 காஞ்ச துளசியை எடுத்துன்னு வந்து அவன் திருவடியில போட்டு கிருஷ்ணா என்ன அவன் ஸ்மரிச்சிருந்தாலே நமக்கு போறோம். கண்ணன் நமக்கு என்ன கொடுத்த 2 விஷயம். அது கண்ணன் கிட்ட இருந்து கண்ணன் கொடுத்ததை நம்ம அளவுக்கு எடுத்து வந்து கொடுத்தவா 2 பேர். ஒச்சூர் சுவாமி எப்பவுமே சொல்லுவார், அந்த குடும்பத்துக்கே நமஸ்காரம் பண்ணணும் அந்த குலத்துக்குன்னு சொல்லுவார். தாத்தா கீதையை நமக்கு வாங்கி கொடுத்த, பேரன் பாகவதத்தை வாங்கி கொடுத்த. இது 2 நம்ம பாரத தேசத்துக்கு முக்கியமான சக்ஷுஸா இருக்கு. ஒண்ணு கண்ணபிரான் உபதேசம் பண்ணினது, அந்த உபதேசம் பண்ணினவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? உபதேசம் வேற, பண்ணினவரோட வாழ்க்கை வேறன்னு இருக்காது. கிருஷ்ணருடைய வாழ்க்கை, கிருஷ்ணருடைய உபதேசம் எவ்வளவு பவித்திரமோ அவ்வளவு பவித்திரம் கண்ணனுடைய வாழ்க்கை. அந்த கண்ணனுடைய ஜீவன சரித்திரத்தை முக்கியமா எடுத்து சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். அதுல பல லீலைகள், பல பக்தாவோட சரித்திரம், பரமஹம்சாவோட ஜீவன் முக்தாவோட சரித்திரம், பகவானுடைய தசாவதாரங்களோட சரித்திரங்கள் எல்லாம் இருந்த போதிலும் கூட தசமஸ்கந்தம் பாகவத பிரதானமாக சொல்லப்படாது.
பிரத்யக்ஷ கிருஷ்ணச்சரிதம் கலிகல்மஷத்னம் வியாஹர்த்தும் ஆரபத பாகவத பிரதானமா. பாகவத பிரதானமா இருக்கக்கூடிய அந்த தசமஸ்கந்தத்தை பகவான் அந்த தசமஸ்கந்தத்தை சொன்னார் அப்படின்னு. அந்த எல்லா புராணத்துக்கும் ஒரு லட்சணம் இருக்கான். என்ன லட்சணம்னா எல்லா புராணத்தையும் கிருஷ்ண சரித்திரம் சொல்லணும் அப்படின்னு புராணத்தோடைய ஒரு லட்சணம். எப்படி ககோள பூகோள நரகாதி வர்ணனங்கள் எல்லா புராணத்தையும் இருக்கணும், அதுபோல எல்லா புராணத்துக்கும் ஒரு லட்சணம் என்னன்னா எல்லா புராணத்திலையும் கண்ணனோட சரித்திரம் இருக்கணும். எந்த புராணம் எடுத்தாலும் கிருஷ்ண சரித்திரம் இருக்கும், கிருஷ்ண லீலைகள் சொல்லப்படும். யாரோ யாருக்கு சொல்லுவா. ஆனா பாகவதத்துல மாத்திரம்தான் இவ்வளோ விஸ்தாரமா கிருஷ்ண சரித்திரம் 100 அத்தியாயங்கள்ல எடுத்து சொல்லப்படுறது. அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை ஏன் அவ்வளவு பெருமை அப்படின்னா, தான் உலகத்துல வந்து எல்லா கஷ்டங்கள் நடுக்கையும் வாழ்ந்து ஆனா எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு கண்ணன் காட்டிட்டு. கண்ணனுடைய படத்தை பார்த்தாலே ஏதாவது ஒரு கண்ணனுடைய படம் துக்கமயமா இருக்கிற ஒரு படம் பார்க்க முடியுமா? எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா கண்ணன்னாலேயே ஆனந்தம். நாராயணித்து பட்டத்தை சாந்திரானந்தன்னு ஆரம்பிச்சார் முதல் தசகம். அவதார கட்டத்தை சொல்லும் பொழுது சாந்திரானந்த தனோன்னு, அப்புறம் கிருஷ்ண அவதாரத்தை சொல்லும் பொழுது ஆனந்த ரூப. என்ன எதை எடுத்தாலும் கண்ணன் விஷயத்துல ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். கண்ணன்னாலேயே ஆனந்தம். ஆனா அவரோட பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப இம்பர்ஃபெக்டா இருக்கு. பர்ஃபெக்டான லைஃபே கிடையாது கிருஷ்ணனோட லைஃப். ராமாவதாரத்திலேயாவது யுத்த காண்டம்னு தனியான ஒரு காண்டம் சொல்லுவோம். கிருஷ்ணாவதாரம் ஆரம்பத்துல இருந்தே யுத்த காண்டம் தான் பாவம். கையில அம்பம் இல்லை, சங்க சக்கரம் எல்லாம் கிடையாது. பிறந்த குழந்தைக்கு என்ன ஏது? அம்மா சங்க சக்கரத்தோட தான் பிறந்தது. ஆனா அம்மா சொல்லிட்டா, நீ இப்படியே தரிசனம் கொடுத்தேன்னா இப்பவே கம்சன் வந்து உன்னை எதிர்ப்பானே, அதனால நீ வந்து சின்ன குழந்தையா மனுஷ குழந்தையா ஆயிடு கண்ணா அப்படின்னு சொல்ற. அம்மாவோட சொல்லுக்கோஸ்கரம் பபூவ பிராகிருத சிசு. என்ன அது நாராயணித்த மாத்ராச்ச நேத்திர சலிலா ஸ்தித காத்திரவல்யா ஸ்தோத்ரைர் அபிஷ்டுத குண கருணாலயஸ்தம் என்று சொல்லி மாதுர் கிராததித மானுஷ பால வேஷம். அம்மா சொல்ல மனுஷ பாலனா ஆயிட்டாங்க கண்ணன். இப்போ அப்படி மனுஷ பாலனா இருக்கிற குழந்தை கையில சங்க சக்கர ஆயுதங்களை எடுக்க முடியாது. அப்போ எதை வச்சு அசுரங்களை உத்தாரம் பண்ணினார் அப்படின்னா, வாயை வச்சு பூத்தர, கையை வச்சு கழுத்தை அமுக்கி திருநாவத்தர, காலை வச்சு சகடாசுரனை. அவருக்கு கை காலு வாயெல்லாம் தான் ஆயுதம். அதை வச்சு பிரியமும் காட்டுவர், அவளை உத்தாரமும் பண்ணுவார். இப்படி கிருஷ்ணாவதாரத்துல இதெல்லாம் வந்து கிருஷ்ண லீலைகள். லீலா புருஷோத்தமன் கண்ணனுக்கு பெயர். ராமர் வந்து மரியாதா புருஷோத்தமன், கிருஷ்ணர் வந்து லீலா புருஷோத்தமன். கிருஷ்ணரோட லீலைகளை சாதுக்கள் ரெண்டா பிரிக்கிறார், நித்திய லீலாகா விவகார லீலாகா. இந்த நித்திய லீலைகள் என்னன்னா, கீதோபதேசம் பண்றது, உத்தவோபதேசம் பண்றது, ராசலீலை, இதெல்லாமே நித்திய லீலை. விவகார லீலை எல்லாம் அசுர உத்தாரம், திருப்பி திருப்பி பூத்தனை உத்தாரம் பண்ணிருப்பாள், திருப்பி திருப்பி சகடாசுரன் தகாவத்தன், இதெல்லாம் விவகார லீலை. விவகார லீலைகள் எப்போ ஒரு சந்தர்ப்பத்தை பண்ணுவார். நித்திய லீலைகள் இப்படி நம்மளோட சேர்ந்து பண்ணிட்டு, இதுதான் ராசலீலை. இனிய நாள் நமக்கு வாழ்க்கையில கண்ணனோட இருந்து அவன் புகழ் பாடி அவன் ஆனந்தத்தை பெற்றோம் இல்லையா, இதுக்கு ஈடு என்ன இருக்கு சொல்லுங்க வாழ்க்கையில? இது போல நித்தியம் நித்தியம் அவனுடைய கைங்கரியம் பண்ணிட்டு அவன் சேவையிலிருந்து தன்னை இழந்து தன்னை மறக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு பக்தி தான் நாராயணியத்துல பிரதானமா பட்டத்தில் எடுத்து சொன்னது. பக்தியோடைய மகிமையை எடுத்து சொல்லி அத்தகைய பக்தியை குரு குருவாயிருப்பான்னு பிரதானமா அதுதான் கேட்கறது. शब्द ब्रह्मणि अपीह त्वयि निहितमनः, शब्द ब्रह्मण्यपीह त्वयि निहितमनः, दोष बुद्ध्या भजनस्थाने, शब्द ब्रह्मण्यपीह प्रयतित मनसः त्वां न जानन्ति. இதெல்லாம் இவ்வளோ சாரதமமா பாகவதமும் படிச்சு ஹிருதயத்தை வச்சு நாராயணி படிச்சா ஆச்சரியமா. எப்படி இந்த பாகவதத்தை இவ்வளோ சாரதமமா எடுத்துன்னு வந்துச்சு? சாரம் சாரதரத்தை விட்டு சாரதமமா நாராயணியத்தை எங்க சுருக்கி சொல்லணுமோ அங்க சுருக்கி சொல்ற, எங்க விஸ்தரிக்கணுமோ அங்க விஸ்தரிக்கிற. சில சரித்திரங்களை சும்மா இண்டிகேட் பண்ணிட்டு போயிடுற. பரத யோகேஸ்வர சரித்திரத்தை சொல்லல, அவ அப்பாவோட சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லுற. ரிஷப சரித்திரத்தை, பரத சரித்திரத்தை சொல்லலைன்றது ஒரு குறையே இல்லையா நாராயணியத்துக்கு. அவர் சொல்லலைன்றதுக்கு காரணம் சொல்லுவா, கிருஷ்ணார்ச்சன பிரபவா நோ ஜஹாத்தின்னு பாகவதம் சொல்லுது. கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணி ஒரு பெரிய ராஜா அவர் வந்து மறுஜன்மம் எடுத்ததுன்னு நான் என் வாயால சொல்ல மாட்டேன்னு.
கிருஷ்ண பூஜை பண்ணினவன் என்னைக்கும் ஸ்லிப் ஆக மாட்டான். அதனால அதை விடுறாரு. மீதெல்லாம் விஸ்தரிக்கட்டும், சொல்லலேன்ட்டு இல்லை. அவன் அப்பாவோடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுதே பரதரோட நிலையை எடுத்து அங்கே சொல்லிட்டான். இப்படி பல விஷயங்களையும் சொல்லுறாரு. எல்லாம் பாகவதன் கதை தனியாக தான் ஒன்றும் சொல்லிடுது. கிருஷ்ணன் கிட்ட ஒரு ஏகாந்த பக்தி உண்டே வேண்டிய, சிவனிந்தரை பண்றது போல இருக்குமே வேண்டிய, ஆனா அவர் பாகவத கதையை சொல்லுறாரு. பாகவத கதையை அப்படியே எடுத்து சொல்லுறாரே வேண்டிய, அது அவருடைய குறையில அவர் தப்பில். ஏன்னா சிவஸ்துதிகள் நிறைய பண்ணியிருக்கிற நாராயணி ஒண்ணுதான் நமக்கு பிரசித்தமா தெரியறதே வேண்டிய. அவருடைய கிரந்தங்கள் 14ன்னு முக்கியமா எடுத்து சொல்லப்படுது. நாடகங்கள் உண்டு, காவியங்கள் உண்டு. அதுல பெரும்பாலும் பல காவியங்கள் கேரளத்துல இன்னைக்கும் இந்த சாக்கியார் கூத்துல எல்லாம் சம்ஸ்கிருத காவியங்கள் தான் அவன் யூஸ் பண்ணுவான். கோயில்கள்ல உற்சவம் நடக்கிறதுனா சாக்கியார் கூத்த சம்ஸ்கிருதம் எல்லாம் மகாபாரதம் பாகவதத்தை வச்சிருந்தா பாசர் போல நிறைய நாடகங்கள் காவியங்கள் எழுதியிருக்காங்க. கைலாச சைல வர்ணனம் அப்படின்னு கைலாச சைலத்தை வர்ணிச்சிருக்கிறது ஒரு காவியம் இருக்கு. முக்தகங்கள் நிறைய பண்ணியிருக்கார். கண்ணன் மேலேயும் பண்ணியிருக்கார், பரமேஸ்வரன் மேலேயும் பண்ணியிருக்கார். அதுல ஒரு முக்தகத்துல பரமேஸ்வரன் எடுத்து ஸ்தோத்திரம் பண்றாங்க. சிவஸ்துதி நாராயணி பட்டத்தில் சிவஸ்துதி. மந்தாரி அப்படின்னா மந்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையம், அதுல ஒரு சிவாலயம். இந்த சிவாலயத்தை பட்டத்தில் கூப்பிட்டுருக்காங்க. மந்தா நிலையம்ன்றதுக்கு என்ன சொல்றது, ஒரு அதாவது நாட் ஆர்ஃபனேஜ், கொஞ்சம் மந்த புத்தியா இருக்கிறவா, டெல்விட்டட் அவள்லாம் இருப்பாள். அந்த மாதிரி ஒரு டெஃப் அண்ட் டம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு நிலையம் கட்டுறாள். அந்த மாதிரி நிலையம் இருந்திருக்கு. அந்த நிலையத்துல சிவாலயம், அங்க சிவஸ்துதி பண்ற பாருங்க. கட்டத்திலேயே ஸ்தாணு சன்னபி நன்வஹோ பகுதரைஹி சாகாசதைர் லக்ஷ்யதே. ஏ பரமேஸ்வரா, நீ ஸ்தாணுன்னா என்ன? மலை எது நிச்சலமா அசையாது இருக்கோ, அச்சலமா இருக்கோ, ஸ்திரமா இருக்கோ, அது ஸ்தாணுன்னு சொல்லுது. நீ ஸ்தாணுவா இருந்த போதிலும் கூட நனு அஹோ பகுதரை சாகாசத்தை லட்சியதே, நீ பலவிதமான நூறுக்கணக்கான சாக்கைகளோட இருக்கு. அதாவது ஜட்டாபாரத்தோட இருக்கு. ஜட்டாபாரம் 100 விதமான சாக்கைகளோட இருக்கார். ஸ்தாணுவா இருந்த போதிலும் கூட 100 விதமான சாக்கைகளோட நீ இருக்க, குடும்பமா நீ இருக்க. தக்ஷத்வம்ச கரோபி, தக்ஷயஜ்ஞத்தை தக்ஷண துவம்சம் பண்ணின போதிலும் விஸ்வபரணே துவம் தக்ஷ ஏவ ஸ்வயம், இந்த விஸ்வத்தை காப்பாத்துறதுல நீர் ஒருத்தர் தான் தக்ஷன். சர்வஜ்ஞோபி, எல்லாம் அறிந்தவராக நீ இருந்த போதிலும் பாலமந்த நிலையே லீலாயசே கிண்விதம், நீ எல்லாம் அறிந்த சர்வஜனா இருந்த போதிலும் கூட ஒண்ணுமே தெரியாத மந்தர்களா இருக்கக்கூடிய பாலகர்களோட நிலையத்துல ஒரு லீலையா இங்கே குடிகொண்டிருக்கியோ. வைஷமியம் சரிதேஷு, இது போல இருக்கிற உன்னோட சரித்திரத்துல வைஷமியம்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கார், இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி இருக்கார். அதி விடம்பம் ஹிருதிபஜேனர் ஆச்சாரியர். அதுபோல வைஷமியம் சரிதேஷு விஸ்புரதிதே பூதேஷ ந இதரேஷ்வபி. உன்னோட சரித்திரத்தை தான் இந்த வைஷமியம் பார்க்க முடியுமே வேண்டிய ஹே பூதேஷ, மற்றவாட சரித்திரத்தை இந்த வைஷமியம் பார்க்க முடியாது. இல்லைவாழ அத்வைத சம்பிரதாயத்தில் வந்தவா, அதனால எந்த தேவதா பேதமும் கிடையாது. ஆனா கதையை சொல்லும் பொழுது பாகவதமே இப்படி சொல்றது. பாகவதத்துக்கு என்ன விஷ்ணு பேதம் இருக்கான பாகவதத்துக்கு. லக்ஷ சரித்திரத்தை சொல்லும் பொழுது கடைசியில நாராயணனே சொல்றார், அகம் பிரம்மாச்ச சர்வஸ்ட ஜெகத காரணம் பரம். நானும் பிரம்மாவும் சிவபெருமான் இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு காரணம். எங்கள்ல யாரு பேதம் பார்க்கிறாளோ ந குவச்சித் சமமாப்னுயாத், அவருக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது என்று நாராயணன். அது மாத்திரம் இல்லை, பாகவதம் ஓரளவுக்கு பிரம்ம வித்யை. அது என்ன சொல்றதுன்னா, அந்த இரண்டற்ற ஆத்மாவில ஜீவர்களையும் தேவதைகளையும் யாரு பார்க்கிறாளோ அவளுக்கே சாந்தி கிடைக்காது. அப்புறம் தேவதா பேதம் என்ன? பூதானி தேவதானிச்ச அக்ஞா அனுபஷ்யதி, இருக்கேன்ற உணர்வுல மாயினால இந்த பேதங்கள் எல்லாம் யாரு பார்க்கிறாளோ அவளுக்கு என்னைக்கும் சாந்தி கிடைக்காதுன்ற அளவுக்கு பிரம்ம ஞானத்தை சொல்லக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். ஆனா இது போல கதைகளும் இருக்கு. அந்த கதைகளை எடுத்து சொல்லும் பொழுது அவர் சொல்லறாரே வேண்டிய, அதனால அவருக்கு அந்த பேத புத்தி இருக்குன்றதை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அவருடைய தனி ஸ்லோகங்கள்ல முக்தகங்கள்ல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது. அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். முக்கோல பகவதியோட சரணத்தை மாத்திரம் 70 ஸ்லோகங்கள்ல அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார்.
அந்த இடத்துலையும் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது சண்டியோடைய முழு சாரம் அங்கே வந்துடும். 70 ஸ்லோகங்கள்ல அம்பாவோட சரணத்தை மாத்திரம் சொல்றாரு. சைஷா முக்திபுரி கிரீந்திர தனயா பக்தேன நாராயணேன ஆபத்தா கலு சப்ததி திஷதுவஹா கல்யாண ஹல்லோஹலம். ஏன்னா இந்த அம்பாவுடைய சரணத்தை வர்ணிக்கக்கூடிய அந்த சப்ததி ஸ்லோகங்களை யார் படிக்கிறாரோ அவளுக்கு எல்லா க்ஷேமமும் கிடைக்கும். எல்லாம் இருந்த போதிலும் அவருக்கு கண்ணன் கிட்ட ஒரு தனியான ஈடுபாடுன்றது அந்தந்த பக்தாள்ல இருக்கிறது தான். கண்ணனையே தான் பரமார்த்தமா சொல்லுறார், கண்ணன் பரதத்துவமா சொல்லுறார். பரமபதம் என்ன உன்னோடைய பதத்தை தானே சொல்லுவா குருவாயிருப்பா. உன்னை பூஜை பண்ணினாலே பரமேஸ்வரனும் சந்தோஷம் அடைஞ்சு விடுவாரு என்னெல்லாம் தான் சொல்லுறார். மார்க்கண்டேய சரித்திரம் சொல்லும் பொழுது இப்போ அவர் சொல்லுறார், ஏவம் தொத்சேவையைவ ஸ்மரரிபுரபி ச பிரியதே ஏன தஸ்மாத் மூர்த்தி திரையாத்மகா தொன்னீர். 3 மூர்த்திகளாகவும் இருக்கு, சகல நியந்தா சகல தேவதைகளும் நியமனம் பண்ணக்கூடியவனா இருக்கு என்பது சுவியத்தமாக தெரிந்து விட்டதே. என்னெல்லாம் சொல்லுறது என்னன்னா அவருடைய அந்த ஏக நிஷ்டையை வேண்டிய அவருக்கு தேவதாந்தர பேதமோ அந்த நிந்தனையோ அவர் பண்ணல. கதையை சொல்லுறது, கதை இருக்கிற கதையை சொல்லுறது. பாகவதம் எப்படி சொல்றதோ அப்படியே தான் சொல்லிடுவார். கொஞ்சம் அவருக்கு கிருஷ்ண பிரேமையினால சில வாட்டி இந்த மாதிரி சொல்லுற மாதிரி இருக்குமே நமக்கு வேண்டிய. ஆனால் இந்த மாதிரி தனி புத்தகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது சமமாக இருக்கக்கூடிய அந்தந்த ரூபத்தில் இருக்கிற பக்தியை பார்க்க முடியும். இப்போ அந்த பக்தியை முக்கியமாக பிரதானமாக எடுத்து சொல்லுறவர். அதில் ஒரு ஸ்லோகம் மாத்திரம் நாராயணியத்தில் இப்போ நான் ஆரம்பித்து அதை சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். சப்த பிரம்மணி அபீஹ. இது பாகவத ஏகாதச ஸ்கந்தத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். இதெல்லாம் ஏகாதச ஸ்கந்த சாரம் தானே. இது 94வது அத்தியாயத்தில் தசகத்தில் 7வது ஸ்லோகம். இது பாகவதம் எப்படி இந்த ஸ்லோகம் வருதுன்னா, சப்த பிரம்மணி நிஷ்ணாதா ந நிஷ்ணாயாத் பரே யதி ஸ்ரவஸ்தஸ்ய ஸ்ரமஃபலஹ யதேனுமிவ ரக்ஷதா. அதாவது சப்த பிரம்மம் அப்படிங்கிறது என்ன? வேதம், புராணங்கள், இதிகாசம், சாஸ்திரங்கள் இதெல்லாமே சப்த பிரம்மம். சப்த பிரம்மத்தை நல்லா தெரிஞ்சுண்டு ஆனா அதனால சப்த பிரம்மன்றது ஒரு படி. அதனால நம்ம பகவத் ஸ்வரூபத்தை நம்ம ஹிருதயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்பி இஹ சப்த பிரம்மணி அப்பி இஹன்ற குருவாயிருப்பா சப்த பிரம்மத்தை நல்லா தெரிஞ்சின்ற போதிலும் கூட பிரயத்தித மனசா சில பேர் பிரயத்தனம் பண்ணறா துவாம்ன ஜானந்தி. அதாவது சப்த பிரம்மம் நமக்கு அந்த 2 நிலையை காட்டி கொடுக்கணும். அகங்காரத்தை நாசம் பண்ணணும். இல்லாட்டா அதுல ஒரு அபிமானம் வந்துவிடக்கூடாது. எனக்கு இதுவும் தெரியும், எனக்கு அதுவும் தெரியும், அதுவும் தெரியும்னு எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு அகங்கார அபிமானம் வரக்கூடாது. அபிமான நாசத்துக்கு தான் நாராயணியம் படிக்கிறமே வேண்டிய, நாராயணியும் எனக்கு தெரியும்ன்ற ஒரு அகங்காரத்துக்கோசம் நாராயணியம் படிக்கிறது. அப்போ அப்படி இருந்த போதிலும் உன்னை தெரிஞ்சுக்கிறையே கஷ்டம். அதுக்கு பாகவதத்துல பகவான் உத்தவருக்கு சொன்ன சப்த பிரம்மத்தை நல்லா தெரிஞ்சுட்டு பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கலன்னா அவனோட அறிவு எப்படி இருக்கும்ன்ற கிருஷ்ணன். நிஷ்ணாயாத் பரேதி ஸ்ரமஸ்தஸ்ய ஸ்ரமஃபலஹா. அவனுக்கு படிச்சத ஸ்ரமம் தவிர வேற ஒன்றும் கிடைக்காது. தஸ்ய ஸ்ரம ஏவ ஃபலஹா. எப்படி ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தா ஹி அதேனும் இவ ரக்ஷதா. கண்ணுக்குட்டி போடாத மாட்டை ஆத்துல வச்சுன்னு காப்பாத்துறவன் போல. அதாவது பால் கறக்காத மாடு யாரும் வச்சுப்போமோ, பால் கறக்காத மாடு போல நமக்கு வாழ்க்கையில சாந்தி, ஒரு பிரேம, எல்லார்கிட்டையும் ஒரு சௌஹார்திர பாவம், அதுதான் பக்தியோட ஸ்வரூபம். கிருஷ்ண பக்தி பண்ணுறேன்னு தேவதாந்திரன் இந்த பண்ணினா கிருஷ்ணர் சந்தோஷப்படுவாரா? கிருஷ்ண பக்தி பண்ணறே அப்படின்னுட்டு அகங்காரத்தோட இருந்தால் கண்ணன் சந்தோஷப்படுவாரா? கண்ணன் கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, நீ என்ன பக்தின்னு கீதையில உபதேசம் பண்ணியிருக்கியோ அந்த பக்தியை கொடு, இந்த பராபக்தியை கொடு, தானற்ற அந்த நிலையை கொடு, சகல பூத்த பிரேமே. கிருஷ்ணரே அப்படிதானே இருந்தார். கண்ணனை வாழ்க்கையில எதிர்த்தவா பல பேர் இருந்தா. இன்னைக்கு நிறைய பேர் பக்தி பண்றவா இருக்கா. கிருஷ்ண பக்தி பண்றவா இன்னைக்கு அதிகம், ரொம்ப ஜாஸ்தி. உலகத்திலேயே கிருஷ்ண பக்தி பண்றவா. கிருஷ்ணாவதாரத்துல அவன் தெரிஞ்சிட்டவா ரொம்ப கொஞ்சம் பேர். அது எப்பவுமே அப்படிதான். மகான்கள் இருக்கும் பொழுது நான் கிருஷ்ணன் 2 விதமா பார்ப்பேன். கிருஷ்ணன் ஒரு தெய்வம்ன்றது விதித்தம், அப்படி விட்டுடுவோம். கிருஷ்ணர் ஒரு சாதாரணமான மனுஷன். ஆனா அவர் எத்தகைய ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்தார்னா, இன்னைக்கு கோவில் கட்டி பூஜை பண்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கார். அப்படின்னா இந்த வாழ்க்கை எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு சிரேஷ்டமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதனால அந்த சர்வபூத சுகிருத் பிரேமையோட வாழணும். அதுதான் பக்தி. அதுதான் சப்த பிரம்மத்தை படிக்கிறதோட பிரயோஜனம். இல்லாட்டா ஆகி அதேனும் இவ ரக்ஷதா. பால் கறக்காத மாடை ஆத்துல வச்சிருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா?
அதுபோலயா நமக்கு இந்த ஞானம் வரலைன்னா இந்த சாஸ்திரம் என்ன பால் கறக்காது மாடுது. இது ஒரே திருஷ்டத்தோட பாகவதம் நிறுத்திக்கல. சொன்ன பேச்சு கேட்காத புள்ள, அனுகூலமா இல்லாத பத்னி, அதெல்லாம் மட்டும் சொல்ல மாட்டேன். ஸோ வாட் எசென்ஷியல் இஸ் டேக்கன். அதான் பாகவதத்தில் இந்த நாராயணியம்னு எசன்ஸ் தானே, குவிண்ட் எசன்ஸ் ஆஃப் பாகவதம். ஒரு திருஷ்டாந்தம் எடுத்துட்டாலே போறோம், மீதியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட். மீதியெல்லாம் வேணும்னா பாகவதம் போய் படிச்சுக்கோங்க. திருஷ்டாந்தம் சொல்லியிருக்காரு, ஒரே திருஷ்டாந்தம் தான் எடுத்துக்கிற பாருங்க. கஷ்டம் வந்தியஸ்ரமாதே சிரதரமிஹ காம் பிப்ரதே நிஷ்பிரசூதி. நிஷ்பிரசூதிம் காம் பிப்ரதே. பிரசூதி பிரசவம் பண்ணாத மாடை ஆத்துல வச்சுக்கிறது போல ஞானத்தை கொடுக்காத கிரந்தத்தை சப்த பிரம்மத்தை வச்சுக்கிறது. அதனால அவரை சொல்றார், அப்படி ஆயிடாதீங்கோ. எஸ்யாம் விஸ்வாபிராமா. அவரோட லீலைகள் எப்படி இருக்கா? விஸ்வாபிராமமா இருக்கு. பாலோபி சைலோத்தரணாகிரபாணி. லீலாசுர கிருஷ்ணகர்ணாவது சொல்றாரு, நீ யாருடா கண்ணா? 5-6 வயசு குழந்தை, 24 கிலோமீட்டர் இன்னைக்கு கோவர்தன பரிக்கிரமம் பண்றா பிருந்தாவனத்துக்கு. அந்த மலையை ஒரு சுண்டு வரல தூக்கி நிறுத்தாது. பாலோபி சைலோத்தரணாகிரபாணி நீலோபி நீரந்ததம பிரதீபா. நீ நீலனா சாமவர்ணனா இருக்கு. அதான் உன்னை ஸ்மரிக்கிறவாளோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தமசை இருட்ட நீக்கிற. தீரோபி தீரனா இருந்த போதிலும் ராதா நயனாபபத்தா. ராதையோட பிரேமைக்கு வசமாயிடுற. ஜாரோபி இத்தனை கோபிகைகளோட விளையாடுற நீ, அத்தனை பத்னிகளோட நாயக்கனாக இருக்க. அப்படி இருந்த உன்னை ஸ்மரிச்சா சம்சார ஹர குதஸ்துவம். என்னை யதிகள் முதல் கொண்டு பூஜை பண்ணக்கூடிய ரூபம் கிருஷ்ண ரூப். சாதுர்மாசியம் இப்போ நடந்து, சாதுர்மாசத்து பாகவத நாராயணியெல்லாம் படிக்கிறது நமக்கு ஜென்மாந்திர சுகிருதம் கிடைக்காது. இதெல்லாம் இந்த சாதுர்மாசிய பூஜைன்னு பண்றா இல்லையா, அதை பிரதானமா வச்சு பூஜை பண்ணக்கூடிய மூர்த்தி கிருஷ்ணனுடைய மூர்த்தி. எந்த நீங்க மட்ட சம்பிரதாயத்திலும் பாருங்கோ, யதிகள் பூஜை பண்ணறா இவரை, பரமஹம்சாளான யதிகள் இவரை அப்படி வச்சு பூஜை பண்ணறா அப்படின்னா பகவானுடைய பெருமை எத்தகையது பரமஹம்சாளுக்கே தான் தெரியும். பகவத்பாதாச்சாரியாலேருந்து எத்தனை பேர் கிருஷ்ணனை அனுபவிச்சு ரசிச்சு கொட்டிருக்கா. ஸ்தோத்திரங்களா, கீர்த்தனைகளா, காவியங்களா, நாடகங்களா, அது ஒரு சமுத்திரம் போல, அதுக்கு எல்லையே கிடையாது. அத்தனை அனுபவிச்சிருக்கா இந்த கிருஷ்ணாவதாரத்தை. அப்படி இவர் கேட்கிறார், ஜாரஹா அப்படி சம்சார ஹரஹா குதஸ்துவம். நீ யாருடா கண்ணா? பாலோபி சைலோத்தரணாகிரபாணி நீலோபி நீரந்ததம பிரதீபः தீரோபி ராதாநயனாவபத்தः ஜாரோபி சம்சாரஹரஹ குதஸ்துவம் என்று கேட்கிறார். அதுபோல கண்ணனுடைய லீலைகள்லாம் விஸ்வ அபிராமாக, விஸ்வத்தையே ஆனந்தப்பட செய்யக்கூடியது. சகல மலஹரா, எல்லா விதமான சித்தத்தில் இருக்கிற அழுக்க நீக்கக்கூடியது. திவ்ய லீலாவதாராக, பகவானுடைய திவ்ய லீலைகள், அவதாரங்கள். சத் சித் சாந்திரம் ச ரூபம். இந்த ரூபமே எத்தகையதான், அது சொல்லிட்டே ஒரு நாராயணி முழுக்க. இந்த பிரம்ம தத்துவம் வேற இல்லை, இந்த குருவாயூர் ரூபம் வேறு. அப்படிதான் ஆரம்பிச்சு முடிக்கிறது. சத்து சித்து சாந்திரம் ச ரூபம் தவ. இப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய விஸ்வாபிராமாக லீலாவதாராக, சகல மலஹராக லீலாவதாராக, சச்சித் சாந்திரம் ச ரூபம் தே और தவ. இப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய பெருமைகளை, லீலைகளை, உன்னுடைய ரூபத்தை பற்றி சொல்லாத நாக்கு எனக்கு வேண்டாம். தவ ந நிகதிதம் தாம் ந வாச்சம் பிரியாசம். உன்னுடைய விஸ்வத்துக்கெல்லாம் மங்களத்தை, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உன்னுடைய லீலாவதாரங்களையோ ரூபத்தையோ நினைச்சு அதை பத்தி சொல்லி கேட்டு ஆனந்தப்படாத ஒரு ஜன்மா, ஒரு வாய் எனக்கு வேண்டாம். இதுதான் எங்களுக்கு ஆசிரியம், கதி அப்படின்னு சொல்லுற. இது அப்படியே பாகவத். யதா யதாத்மா பரிமிருஜ்யதே சௌ மத்புண்யகாதா ஸ்ரவணாபிதானி ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம் சக்ஷுர் யதைவ அஞ்சலி சம்பிரயுக்தம் என்ற கண்ணன். ஞானத்தை அடைகிறதுக்கு என்ன வழி? பக்தி பண்ணி. பாகவதத்திலே பகவான் சொல்றாரு, யதா யதா, எவ்வளவு சித்தம் பரிமிருஜ்யதே, நல்ல சுத்தமாகும். எப்படி சுத்தமாகுமா? மத் புண்ணிய காதா
எவ்வளவு எவ்வளவு சுத்தமாகுதோ ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம், அவ்வளோ அவ்வளோ யூ வில் ஹேவ் இன்னரிங். நம்ம சித்தம் பகிர்முக அலையிறதை விட்டு உள்ள வரும். வெளியில விடணும் நினைச்சா விட முடியாது. பக்தாவோட இப்படி கலந்துட்டு அவன் புகழ் பாடிண்டே இருந்து 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 இப்படி பல வருஷங்கள் அப்படி அதில் ரசிச்சுட்டே இருக்க மோட்ச சௌக்கியப்பிய நீகான்னு பட்டது. இத்தகைய பக்தியாகிற ஒரு சௌக்கியம் கிடைச்சு கொடுத்தனா மோட்ச சுகமும் இவன் ஆசைப்படுறது. கிருஷ்ணா குருவேப்ப நான் அவசரப்படலை, நீ எனக்கு மோட்சம் கொடுக்குற, இப்போ அவசரப்படலை, இன்னும் நீ 100 வருஷம் வச்ச நான் இருக்கேன். நிறைய நாராயணி படிக்கணும், நிறைய பாகவதம் படிக்கணும், தெம்பா கொடு. அதுக்கு தான் ஆயுராரோக்கிய சௌக்கியம். எதுக்கு நிறைய ஆரோக்கியம் வேணும், ஆயுட்காலம் வேணும்னா நிறைய சத்சங்கம் கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய நாராயணி கிடைக்கணும். பிரேமி நான் சொல்லுவேன், பக்த கோலாகலம் கிடைச்சு எத்தனையோ பேர் கோட்டி அர்ச்சனை பண்ணுறா, எத்தனையோ பேர் லட்சார்ச்சனை எல்லாம் பண்ணுறா. அவளுடைய கூட இருந்த டிசைபிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சொல்லறா. ஒருத்தர் ராமாயண மாமான்னு அவர் கோலாகலனை ராமரா பார்த்தார். அப்படி ஐகாந்திக பக்தி. அவர் வாழ்க்கையில ஒருத்தர் 1000 பட்டாபிஷேகம் பண்ணி கோலாகலனுக்கு எல்லா ஏகாதசி கோலாகலனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். ஒருத்தர் அப்படி ஒருத்தர் லட்ச விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி கோலாகலனுக்கு அவரே கையால் நாகராஜ சாஸ்திரிகள்னு அரனூர்ல போய் அவரே பாவம், அவருக்கு முடியாது, கிராமம் தானே, அங்கங்கே எங்கேயோ துளசி பறிச்சுன்னு வருவார். ஸ்திரீகள் துளசி பறிக்கக்கூடாதுன்னு விதி இருக்கு, உடம்பு முடியாதவ துளசி பறிக்கக்கூடாது. ஆனால் அந்த ஊரில் விஷாலோன்ற ஒரு பாட்டியாம் அரனூரில். இந்த பாட்டிக்கு கையில் குஷ்டரோகம். கோலாகலனை கேட்டாராம் பிரேமி அண்ணா, அந்த அம்மா போய் துளசி எடுத்துன்னு வரேன்னு சொல்கிறா, திருக்கோயிலூரில் போய் சொல்லட்டா எடுத்துன்னு வரக்கூடாது விதி இருக்கேன்னா அந்த அம்மா தான் எடுத்துன்னு வரணுன்றாங்க. கோலாகலன் போய் துளசி எடுத்துன்னு வருவாள் அந்த பாட்டிப்பான். இந்த குஷ்டரோகம் கையெல்லாம் அப்படி இருந்து கூடையில் துளசியை கட்டி எடுத்துன்னு வருவாளாம். எல்லா ஏகாதசி தோறும் கண்ணனுக்கு பக்த கோலாகலனுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் இப்படி ஒருத்தரே லட்சார்த்தனை. அப்படி ஒரு அம்மா எடுத்துன்னு வரேன்னா பகவான் நடத்திப்பார். நம்ம அப்படி பக்தி பண்ணோன்னு ஆசைப்பட்டோம்னா பகவான் நடத்திப்பார். பாட்டு இப்படி பண்ணிட்டே இரு, இதுவே அப்படி அபிவிருத்தி ஆகிடும். பக்தாள்லாம் வருவா, எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு சாநித்தியம் வந்துவிடும். இது மேலும் 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 அபிவிருத்தி தான் ஆகும். அதனால அத்தகைய பக்தி தான் வேணும் அப்படின்னு நாராயணி முழுக்க பிரார்த்தனை பண்ற ஒரு புத்தகம் சொல்றார் குருவாயூரப்பன் மேல. அதை சொல்லி பூர்த்தி பண்றேன். குருவாயூரப்பா எல்லாத்தையும் இந்த ரோகத்தோட இதுவே அவர் பிரகடனம் பண்ணுவார். ஸ்ருத்வா நிரஸ்தாகில தோஷ வேணும் திரிதோஷ சாந்தி வயமாகதா ஸ்மஹ. குருவாயூரப்பன் கிட்ட ஒரு தோஷமும் இல்லைன்னு தெரிஞ்சுண்டு முக்கியமாக 3 விதமான தோஷங்கள், கபம் வாத்தம் பித்தம், ரோக ரீதியா 3 தோஷங்கள். இந்த 3 தோஷமும் நீங்க எடுத்தன ஆயுர்வேதம் சொல்றது, இந்த 3 தோஷத்தால மற்ற எல்லாரும் வியாதியும் வருது. அதனால எல்லா தோஷம் இல்லாத குருவாயூரப்பன் கிட்ட இந்த 3 தோஷத்தை நீக்கணும்னு நாங்கள் எல்லாம் வரோம். இங்கே பார்த்தா குருவாயூரப்பன் எப்படி இருக்காருன்னா, அபித்விதானியும் குருவாயுநாதம் ஸ்புரத் சதுர்தோஷமும் பிரதீமஹா அப்படின்ற. இங்கே தோஷம் எப்படின்னா கைன்னு அர்த்தம். 3 தோஷத்தை நீக்கிக்கணும்னுட்டு நம்ம குருவாயூரப்பன் கிட்ட வந்தா அவன் 4 தோஷங்கள் அப்படின்னா. இது இப்போ தமிழ்ல நான் சொன்னா சம்ஸ்கிருதத்தோட மகாசிரதான் சொல்லுவானே, சம்ஸ்கிருதத்தோட பியூட்டி வேற எந்த பாஷையிலும் எடுத்துன்னு வர முடியாதுன்னு. இப்போ நான் தமிழ்ல சொன்னா அது கொஞ்சம் இறங்கி தான் சொல்லணும். நான் சம்ஸ்கிருதம் தெரிந்தவா அதே கேன். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கவியா இருந்திருக்கு. ஆனால் அவருடைய கவித்துவம் குருவாயூரப்பன் கிட்ட வந்த பிறகுதான் பிரகாசிச்சது. குருவாயூரப்பன் அவரால் பிரகாசிச்சார் உலகம் முழுக்க, அவர் குருவாயூரப்பனால பிரகாசிச்சார். இப்படி பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம். நஷ்டாங்க பிரசராக பதக்கிரம கதா ஹீனா நிலீனா क्वचित् வேதா ரோகதசாங்கதா இவ புரா மீனாத்மகேன த்வயா. ஒரு ஸ்லோகத்தை மத்ஸ்யாவதாரம். दैत्यच्छेद चिकित्सैव नितरां उल्लाघतां प्रापिताः पूर्णांगाः प्रसरन्ति हंत भुवने वातालयाधीश्वर. குருவாயூரேஷ ஸ்தோத்திரம்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் இந்த கிரந்தத்தில் மட்டும்தான் இருக்கு. தேவஸ்வாமி போட்டிருக்கிறது. இது பழைய, இது இப்போ கிடைக்கிறது இல்லை. இதில் அவரோட எல்லா காவியங்களும் இதில் போட்டிருக்கா. ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கா. வேதங்கள்லாம் அங்கஹீனமாக போயிடுது. எப்போ ஹயக்ரீவன்ற அசுரன் எடுத்துட்டு போக. நஷ்டாங்க பிரசராக பதக்கிரம ஜட்டா இத்தியாதிகள்லாம் வேதத்தில் உண்டு. பதக்கிரம கதா ஹீனா நிலீனா क्वचित्
வேதா ரோகதசா, வேதம் ரோகதசையை அடைஞ்சு விட்டான். கதா இவ புறா. அப்போ நீ என்ன பண்ண? மீனாத்மகேன மத்ஸ்ய ரூபத்துல வந்து அந்த ரோகத்தை நீக்கின. எப்படி நீக்கினேன்னா தைத்திய சேத, அசுரனை கொல்லறது என்ற சிகிச்சை இவ, அதுதான் ஆபரேஷன். அந்த அசுரனை கொல்லறது அப்படிங்கிற ஆபரேஷன், அதாவது அசுரன் ஹயக்ரீவர் அசுரன் எடுத்துன்னு போனான்னு நம்ம உள்ள இருக்கிற அஸ்ரத்த, நம்ம உள்ள இருக்கிற போகாசு தானே இதெல்லாம் நம்ம படிக்காத ஒண்ணுமே பண்ணாத அவைகளுக்கெல்லாம் ஒரு ரோகதசை வந்த மாதிரி ஆனது. அசுரன் வெளியில புராண கதை சொல்றது, அது நம்ம உள்ள எப்படி பார்க்கறது? நம்ம உள்ள இருக்கிற அஸ்ரத்த, நம்ம உள்ள இருக்கிற போகாசக்தி, இந்த மாதிரி ஒரு லைஃப்ல ஆசையே இல்லையே நமக்கு. வேற விதமான மாடர்ன் லைஃப்ல தான் ஆசைப்படுறோம். அது போல இருக்கக்கூடிய கிருஷ்ணனை ஸ்மரணம் பண்ணினா என்ன பண்றார்? அந்த அஸ்ரத்தை நீக்கிறார். அவர் விஷயமா ஸ்ரத்தையை கொடுக்கற நமக்கு ஆரோக்கியம் வருது. அதனால பூர்ணாங்கா பிரசரந்தி ஹந்த புவனே பாதாலயாதீஸ்வரா. ஏன்னா அவரை பத்தி சொல்லுங்கன்னா ரொம்ப ஆசை வந்துடும். சமயம் இது பண்ண முடியாது, இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசை. சமயம் கிடைக்கிறப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு சத்தம் வச்சுக்கலாம். இது போல குருவாயூர் கிருப்பையால பெரியவா அண்ணா வந்து சுமங்கலமா சுசூத்திரமா இங்கே வரும்பொழுதே கிருஷ்ண மனம் வந்து வெளியிலிருந்து வரும்பொழுது வாஸ்தவமாகவே சொல்லுறேன். கண்ணன் இங்கே இருக்கான்னு சந்தோஷமாக தான் வந்து இங்கே வந்து பார்த்தா அப்படியே கோகுலம் இருந்தாங்க மாதிரி அப்படியே அண்ணா கைப்பட்டா அது தனியான ஒரு அழகு. நானே என்னதான் அலங்காரம் பண்ணினாலும் நான் சொல்லுவேன், அண்ணா நீ வந்து ஒரு கையை வச்சு அலங்காரம் பண்ணிடுவேன். அது ஒரு மாலை போட்டாலோ ஒரு இது வச்சாலோ அது போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கறது ஒரு தனியான அழகு எப்பவுமே. பர்ஃபெக்ஷன் அதோட அந்த பக்தி அந்த பிரேமையோட அது பண்ணும் பொழுது நானா கொஞ்சம் ஆனால் நான் முடிவு விட்டுடுன்னு பசி பார்க்க மாட்டா, தூக்கம் பார்க்க மாட்டா, ஒன்றும் பார்க்க மாட்டேன். அதை எடுத்து அதை அழகாக பண்ணி முடிக்கிறது அப்புறம் தான் மீதி எல்லாமே செகண்டரி. சாப்பாடு செகண்டரி, தூக்கம் செகண்டரி, மீதி எல்லாம் செகண்டரி. அது நான் சொல்லலே, அவள் வாழற அவ்வளோதான். அந்த ஒரு பாவத்தோடு அவள் வாழறா. அதை வந்து பார்க்கும்பொழுது இங்கே கோகுலமோ பிருந்தாவனமோ நமக்கு பார்த்து ரசிக்கதான் எனக்கு தெரியும். பண்ணி கூட அவனுக்கு பண்ணி அது பண்ணா பண்ணுவேன். இந்த பார்த்து பண்ணி எடுத்து ஒரு வஸ்திரத்தை சூஸ் பண்றது, ஒரு ஆபரணத்தை சூஸ் பண்றது, இதெல்லாம் அந்த பிரேமை இருந்தால் தான் முடியும். ஒரு புஷ்பத்தை கூட அவர் சூஸ் பண்ணி பகவானுக்கு இப்படி எடுத்து போடுறது, அது ஒரு தனியான அழகு. அதுலேருந்து அந்த பாராயணம் பண்ணுறது, அதில் ஈடுபடுறது எல்லாமே நமக்கெல்லாம் அவர்கிட்டேருந்து கிடைச்சது தான். பெரியவா பவழமல்லிங்க கிடைக்கிறது நிறைய காத்தால போய் எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு வந்து காலங்காத்தால எழுந்துட்டு இங்கே வந்துருச்சுன்னு ஒரு மாமி பழமல்லி கொண்டு வந்துட்டா. இவ்வளவு பிரேமே உங்களோட பக்தி பகவான் நிச்சயமா ஏற்றுத்தார். அதனால பெரியவராக இருந்து நமக்கெல்லாம் இந்த வழியில இந்த மார்க்கத்துல புரிஞ்சுண்டு தானும் இருந்துட்டு நம்ம எல்லாம் இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய அண்ணாவுக்கு நமஸ்காரங்கள் தெரிவிச்சுங்க. சில பேர் பக்தாள், நம்ம எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் வந்து நாராயணி படிச்சிருக்கோம். நம்ம எல்லாரையும் குருவாயூரப்பன் அழைச்சி உட்காந்து வச்சிருக்க. நம்ம எல்லாரோட ஹிருதயத்திலும் இருக்க. இத்தகைய பக்தி சங்கம் இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கட்டும். எதிர்பார்க்காம நிறைய பேர் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அது உங்களுடைய அன்பு. நீங்க அவ்வளவு பிரியமா கூப்பிட்டீங்க. நானும் சொன்னேன் எல்லாரும் வாங்க. காத்தாரி பாகவதம் முடிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே சுவாமி 35 அத்தியாயம் கோயில முடிஞ்சிடுச்சு. தசமஸ்கந்த பாராயணம் பண்ணிட்டு இருக்கவே முடிச்சு எல்லாரும் உடனே ஆற்றுல சாப்பிட்டு அவாவா கார் எடுத்துட்டு அவன் திரிபுராமி தான் கூட்டுன்னு வந்தா. சுவாமி எல்லாரும் அவாவா ஆசையா சில பேர் ஆட்டோ பிடிச்சிட்டு வரோம்னு சொல்லி இந்த நாராயணியத்துக்கு இத்தகைய ஒரு சக்தி இருக்கு. இன்னைக்கு வந்து உலகம் முழுவதிலும் இந்த நாராயணியம் சம்பூர்ணமா பரவி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பகவானுடைய கிருப்பை தான். பாசருடைய நாடகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். அது அவருடைய பிரதிஜா யோகந்தராயணத்துல இருக்கு. சொல்றார், காஷ்டாதக்னிர் ஜாயத்தே மத்தியமானாத் பூமிஸ்தோயம் கன்யமானா ததாதி சோத்சாகானாம் நாஸ்தி அசாத்தியம் நராணாம் மார்காரப்தா சர்வயத்னா பலந்தி அப்படின்னு. அதாவது அக்னி அப்படிங்கிறது ஒரு மதன கிரியால தான் உண்டாருது. நம்ம விசேஷமான யஜ்யங்களுக்கெல்லாம் நம்ம போய் பார்த்தோமே ஆனால், ஸ்ரௌத்த யஜ்யங்களுக்கு நம்ம போய் பார்த்தோமே ஆனால் அங்கெல்லாம் அந்த அரணி மந்திரம் வச்சுட்டு இருப்பாங்க. அதையும் நாராயண பட்டத்திரி ஒரு தசகத்துல சொல்றார். மொத்தத்துல அந்த அரணி மந்திரத்துல அந்த அக்னிய வரவைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான கிரியை கிடையாது. அதுக்கு கொஞ்சம் பிரயத்னம் அப்படிங்கிறது தேவை. பிரயத்னம் பட்டு நல்லா இழுத்தாதான், நல்லதை கடைஞ்சாதான் அப்ப அந்த அக்னி அப்படிங்கிறது உண்டாகும். அப்ப இங்க என்ன சொல்றாரு, காஷ்டாத்து அக்னிர் ஜாயத்தே மத்தியமானாத். நல்லா கடையக்கூடிய காரணத்தை, உற்சாகத்தோட கடையக்கூடிய காரணத்தினால
அதுலேருந்து அக்னி அப்படிங்கிறது வருது. அதே போலயே பூமிஸ்தோயம் கன்யமானா ததாதி. அதே போலயே ஒரு கிணறு வெட்டணும்னா அது ஒன்றும் சாதாரணமான கிரியே இல்லை. அந்த காலத்துலாம் கிணறு, இந்த காலத்துல போர் அப்படின்னு அடுத்து அது ரொம்ப போரா இருக்கு. அந்த காலத்துல கிணறு வெட்டணும் அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமான காரியம் இல்லை, அது ரொம்ப சிரமம் இருந்தது. ஆனா அது எப்படியோ இல்லை, இங்க நமக்கு தண்ணி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அவ அப்படி பண்ண 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 சிரமம் பட அந்த ஒரு உற்சாகத்துக்கு பகவானுடைய கிருப்பை அப்படிங்கிறது பூர்ணமாகும். பூமிஸ்தோயம் கன்யமான ததாதி சொல்லி சொல்ற. இது போல யாருக்கு உற்சாகம் இருக்கோ அவளுக்கு அசாத்தியமா இருக்கிறது லோகத்துல ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாராயண பட்டத்தினுடைய உடல்ல ஒரு வாதரோகம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ஹே ரோகங்களே, நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்ற. நீங்க ஒரு காலம் இந்த சரீரத்துக்கு வந்திருக்கலன்னா நான் இந்த மாதிரி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த பாகத்துடைய சாரமா, பாகவத 12 ஸ்கந்தங்கள் 18,000 ஸ்லோகங்கள், அதுடைய சாரமா 100 தசகம் 1034 ஸ்லோகங்கள் என்னால ஏற்றிருக்க முடியுமா? அதுக்காக நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன், உங்களுடைய கிருபையால தான் நான் இதை ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அவர் வந்துட்டு இயற்றிய அந்த நாராயணியத்துல அடிக்கடி அடிக்கடி அவர் அந்த பகவானுடைய நாமத்தை அவர் புகழறதும், அதே போலயே அந்த பகவானுடைய பக்தியை புகழறதும், நீ இப்படி பண்ணினே இல்லையா, நீ இப்படி பண்ணினே இல்லையான்னு சொல்லி அவரை கேட்டு 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 அவருடைய அங்கீகாரத்தோட ஏற்றிருக்கிறதும் ரொம்ப ஆஹ்லாதகரமா இருக்கும். அதுவே அவர் எல்லா இடத்துலையும் பக்தியை ரொம்ப விசேஷமா கொண்டாடு. ஐக்கியம் தே தானஹோம விரத நியம தபஸ் சாங்கிய யோகே துராபம் தத்சங்கே நைவ கோப்யஹ கில சுகிருதிதமாஹ பிராபு ஆனந்த சாந்திரம் பக்தேஷ்வன்யேஷு பூய சோய்வஹு மனுஷே பக்திமேவ த்வமாசாம் தன்மே த்வத் பக்திமேவ திருடய ஹர கதான் கிருஷ்ண வாதாலேஷ. நாராயணியத்துக்கு வந்து உங்களுக்கு வேற ஒன்றும் அது தெரியலன்னாலும் கூட இந்த ஒரு வாக்கியம் த்வத் பக்திமேவ திருடய ஹரகதான் கிருஷ்ணவாதாலயேஷ. அவர் சொல்லக்கூடிய கதா வெறும் சாரீரிகமான கதா கிடையாது. அவர் சொல்லக்கூடிய அந்த கதா அப்படின்னா ஆந்தரிகமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு வியாதி தான். அஜ்ஞானம் அப்படிங்கக்கூடிய வியாதி எனக்குள்ளேருந்து பூர்ணமா நீங்கி சுஜானம் அப்படிங்கக்கூடிய அந்த பிரகாசம் உண்டாகணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அற்புதமா பிரார்த்தனை பண்றேன். அவர் சொல்ற கோபிகைகளுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது, அவளுக்கு தானம் பண்றது தெரிஞ்சதா, ஹோமம் பண்றது தெரிஞ்சதா, விரதம் பண்றது தெரிஞ்சதுதா, வேற ஏதாவது நியமங்களாவது அவளுக்கு தெரிஞ்சதுதா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்கள் அப்படின்னு சொல்லி கோதாதேவியே சொல்றா திருப்பாவை. அப்படி ஒண்ணுமே தெரியாம இன்னும் வேணா கிருஷ்ணன் கூட கொஞ்சம் சண்டை போடுவான், அப்படியும் இருக்கா கோபிகைகள். அதாவது அவருடைய பிரேம பக்தி அதையும் ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதத்துல வர்ணிக்கிற. ஒரு கோபியுடைய ஆத்துக்கு கண்ணன் போற, ஆனா அந்த ஆத்துடைய கதவு சாத்தியம். அப்ப என்ன பண்றா அப்படின்னா கண்ணன் அந்த கதவை இடிக்கிறா, தட்டுற, டொக் 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 டொக்னு பொழுது அப்போ அங்க உள்ள இருக்கக்கூடிய கேட்கிறா, அங்குல்யா கக்கவாட்டம் பிரசரதி. யாரு கதவு தட்டுறா, யாரு கதவு தட்டிட்டு இருக்கா இப்போ அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப குட்டிலே மாதவஹா, நான் தான் மாதவன் வந்திருக்கேன். மாதவஹா அப்படின்னா லக்ஷ்மியுடைய கணவர் அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா மகாலட்சுமி, மகாலட்சுமியுடைய கணவர் நான் வந்திருக்கேன். மாதவஹா, நான் தான் மாதவம்மா வந்திருக்கேன். மாதவஹா அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம், வசந்த ருத்துக்கு மாதவஹா அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். அப்ப இவன் இந்த கோபிகைக்கு தெரியும் கிருஷ்ணன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சும்மா அந்த மாதிரி அது ஒரு சரச சல்லாம். கிம் வசந்தோ அப்படின்ற, ஓ நீ வசந்த ருத்துவா வந்திருக்கிறது, ஆர் யூ ஸ்பிரிங் சீசன் அப்படின்னு கேட்க. மாதவஹா கிம் வசந்தோ நோ சக்ரி, இல்ல இல்லம்மா நான் தான் சக்கரதரன், அந்த சுதர்சனத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய நாராயணன் வந்திருக்கேன். நோ சக்ரி, சக்கரத்தை வச்சுட்டு இருக்கிறவ இன்னொத்த யாருன்னா அது குயவர்கள், அவள்லாம் கூட சக்கரத்தை வச்சிருக்கான். ஏன்னா அவன் அந்த சக்கரத்தை வச்சிருந்தா ஒரு நல்ல அழகான ஒரு பானையை உண்டு பண்ணுவா. அதுக்காக அந்த கும்பகாரங்கிட்டையும் அந்த சக்கரம் அப்படிங்கிறது இருக்கும். நோ சக்கரி, ஓ குலாலனா குயவனா வந்திருக்கிறது. கிம் குலாலஹ நோ சக்ரி கிம் குலாலஹ நஹி தரணி தரஹ கிம் விஜிக்பணி. இல்லப்பா நான் தான் இந்த தரணி தரன் வந்திருக்கேன், இந்த தரணியே தரிக்கக்கூடியவன். நான் வந்துட்டு குயவன் அல்ல, ஆனா குயவனை மாதிரி இந்த உலகத்தையே உண்டு பண்ணக்கூடியவன். தரணி தரன் வந்திருக்கேன், ஆனா தரணியே உத்தரிச்சவன். உத்ததா சிவராஹேன கிருஷ்ணேன சதபாஹுன்னு அப்படி வேதமே சொல்றது. இப்ப நான் தரணிதரன் வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது
கிம் விஜிஹ்வ பணீந்திரஹ, ஓ பாம்பா வந்திருக்கிறது அப்படின்றார். ஏன் பாம்பு என்ன சேஷபார கரீதரா அப்படின்னு சொல்றது. அது ஆதிசேஷனுடைய ஒரு தலை பாரம். அதையும் அவை பாட்டி சொல்றா. அது ஆதிசேஷன் உமையின் சிறுவிரல் மோதிரம். அந்த ஒரு ஆதிசேஷனுக்கு ஒரு தலை பாரமா இந்த பூமி. அப்போ நீ இந்த 2 நாக்கு உள்ள பாம்பா அப்படின்னு விஜிஹ்வ பணீந்திரஹ. இவர் சொல்றார், நான் அகம் கோராஹி மர்தி. இல்லம்மா, நான் வந்துட்டு கோரமா இருந்த அந்த பாம்பு காளியன் இருந்தது இல்லையா, அந்த காளியனையே மர்தனம் பண்ணினவன் நான் தான் வந்திருக்கேன். நான் அகம் கோராஹி மர்தி. கேக்குறா, கிமசி ககபதிஹி, அப்ப நீ கருடனா? கிமசி ககபதி. அப்புறம் சொல்றா, இல்ல என்ன இப்படி என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காளே, கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கா இந்த கோபி. நோ ஹரிஹி, இல்ல நான் தான் ஹரி வந்திருக்கேன். அதுக்கு சம்ஸ்கிருதம் படிக்கணும். சம்ஸ்கிருதம் படிச்சோம்னா அந்த ஒரே பதத்துக்கு அநேக அர்த்தங்கள். ஹரிஹி அப்படின்னா நாராயணன் அர்த்தம், ஹரிஹின்னா சிம்மஹா அப்படின்னு அர்த்தம். ஹரிரிவ ஹந்து விபம் கதோக்தரியஹன் பாகவதத்துல பீஷ்ம ஸ்துதியில பீஷ்மர் கண்ணனை பார்த்து சொல்றாரு. அப்புறம் ஹரிஹி அப்படிங்கிறது குறைஞ்சன்னு அர்த்தம். ஐயோ எல்லா கிம் கபீந்திரஹ, குரங்குக்கெல்லாம் ராஜாவா வந்திருக்கிறது. கிம் கபீந்திரஹ இப்படி சொல்லி இனிமே வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சுவாமியை தடஸ்தமா ஆயிட்டாரா. இத்தேவம் கோபகன்யா பிரதிவச்சன ஜிதஹா பாத்துவஹா சக்கரபாணி. இப்படி இந்த கோப கன்யால ஜெயிக்கப்பட்ட இந்த கண்ணன், இந்த சக்கரபாணி, அவர் என்ன காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகர்ணானந்தத்தை பிரார்த்தனை பண்ணி, இப்படி கோபிகளுக்கு ஒன்னும் தெரியலன்னாலும் கூட இப்படி கண்ணன் கூட சரசம் பண்ணியோ, இப்படி அவர் கூட சல்லாபம் பண்ணியோ, இப்படி அவர் கூட அவளாம் இருந்து வேற ஒன்றும் தெரியலனாலும் கூட அந்த கண்ணனையே அனுதினம் தியானம் பண்ணி அவ வந்து அடைஞ்சாளே. ராகஸ்தாவ ஜாயதே ஹி ஸ்வபாவாத் மோக்ஷோபாயோ யத்ன தஸ்யான்னவாஸ்யாத் தாசாம் த்வேகம் தத்வயம் லப்தமாசீத் பாக்யம் பாக்யம் பாஹி மாம் ஆவதேஷ. ராகம் அப்படிங்கிறது இயல்பா எல்லாருக்கும் வந்துடும். அதுவும் இந்த லோகத்துல பற்றுதல் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியத்தையே இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து தானாவே கத்துக்கக்கூடியதுதான் இந்த லோகத்தில் மேல இருக்கக்கூடிய பற்றுதல். அது ராகம் அப்படிங்கிறது சுபாவமா எல்லாருக்கும் வந்துடும். ஆனா மோக்ஷோபாயம் எல்லாருக்கும் வருமா சொல்ல முடியாது. துர்லபம் திரயமே வைத்தது தெய்வ அனுகிரக ஹேதுகம் மனுஷத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்சயா அப்படின்னு ஆச்சாரியர் விவேக சூடாமணின்னு சொல்லுவாங்க. தெய்வானுகிரகம் இருந்தால்தான் அந்த முமுக்ஷுத்துவம் அப்படிங்கிறது சித்திக்கும். அதுக்காக இங்க சொல்ற மோக்ஷோபாயோ யத்னதஹ ஸ்யாத் நவாஸ்யாத். யத்னம் பண்ணினாலும் கூட இந்த மோக்ஷோபாயம் சில தடவை வரலாம், வராமையும் இருக்கலாம். ஆனா அந்த கோபிகைகளுக்கு இது ரெண்டுமே லட்சியமா இருந்தது. ஆனா அவருடைய ராகம் இந்த லோகத்துல இருக்கல. பதி சுதான்வய பிராத்ரு பாந்தவான் அதிவிலங்கியதே அந்தியச்சுதாகத். எல்லாரும் விட்டு இங்க வந்திருக்கோம். நமக்கு தெரியும் நீ யாரு அப்படின்னு விட்டு. நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்ம இருக்கு. கிருஷ்ணா அவரை நாம நல்லா புரிஞ்சுட்டு இருக்கோம். நீ வந்துட்டு கோபிகையோட நந்தன் இல்லை, அதை யசோதையோட குழந்தை மட்டுமே இல்லை, நீ எல்லாருடைய அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவி விரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம் பூரி கிருணந்தி தே பூரிதா ஜனாஹா அப்படின்னு சொல்லி அந்த கோபிகைகள் பாடுறா. அத்தகைய அந்த ஒரு பக்தி எல்லோருடையும் வந்ததுனால் அந்த பக்தி தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய சக்தி. அத்தகைய பக்தி எல்லோருடையும் எப்பொழுதுமே பிரகாசிக்கணும். ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாஷ்டமி வரும்போது நாராயணியம், விநாயகர் சதுர்த்தி வரும்போது விநாயகர் அகவல், இல்லைன்னா விநாயகருடைய ஸ்துதி, அதே போலிய ஸ்கந்தசஷ்டி வரும்பொழுது திருப்புகழ் பாடணும், அதே போலிய நவராத்திரியில் அம்பாளை பாடணும், அதே போலிய சிவராத்திரியில் சிவபெருமானை பாடணும். எல்லா தெய்வத்துடைய ஸ்வரூபமும் நமக்கு ஒண்ணுதான். இதுதான் நமக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்தது. வெவ்வேறு தெய்வத்துடைய ஸ்வரூபத்துல ஒரே பகவான் தான் தென்படுறது. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததேவ பஜாம்யஹம் அமவர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசः. யாரன்னு எப்படி பார்க்கறாளோ அவளுக்கு நான் அப்படி அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி சொல்றது பகவான். அந்த பக்தி அப்படிங்கிறது தானே பகவான் எல்லா விதத்திலையும் அனுகிரகம் பண்றேன். இன்னைக்கு சுவாமிக்கு இந்த மாலைகள்லாம் போடும்போது அதை சின்னது இல்லை, இதெல்லாம் இப்படி போட்டுன்னு இருக்கேங்க, இந்த பகவானுக்கு இங்கே ஒரு மாலை போட்டா நல்லா இருக்குமே, ஒரு நல்ல மாலையா இருந்தா போடலாமே அப்படின்னு சும்மா நினைச்சுட்டு இருந்த பொழுது இந்த மாலையை எடுத்து கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் மீனாட்சி மாமி ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சு கொடுத்துருக்கா. அந்த மாதிரி அவ வரல, அந்த மாலை வந்தது. அந்த மாலையை போட்ட உடனே ஜம்மன் பகவான் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு மனசுக்கு.
அதாவது நினைச்ச மாத்திரத்திலேயே என்னத்தை வேணாலும் கூட நடத்திக்கக்கூடியவர் பகவான். இத்தனைக்கும் நாம போடுறதெல்லாம் டிராமா பக்தி. மாதா எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நம்ம பக்தியெல்லாம் பக்தியே இல்லைடா, நாம பண்றதெல்லாம் டிராமா பக்தி தான். டிராமா பக்திக்கே பகவான் இப்படி அனுகிரகம் பண்றான் அப்படின்னா, இன்னும் நாயன்மார்கள் ஒரு ஆழ்வார்கள் பண்ணினா மாதிரி சுத்தமான பக்தி இருந்துட்டுனா அவருடைய அந்த ஒரு இருப்பு அனுக்ஷணம் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அத்தகைய பக்தி நம்ம எல்லோருக்குள்ளேயும் வந்து நம்முடைய வாழ்க்கை உயரட்டும் அப்படிங்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டு, எல்லோருடையும் அந்த ஞான செல்வம் நிறையட்டும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனை பண்ணிட்டு, இது ரொம்ப சிறப்பாக வருடா வருடம் நடத்தக்கூடிய ஹரிஹி ஹரஹ சுப்பிரமணிய ஹரிஹர சுப்பிரமணியம், அங்கேயே ஒரு அத்வைத்தம் இருக்கு. அதுக்காக அந்த ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்களுக்கு அப்புறம் அவருடைய குடும்பம் வசுதெய்வ குடும்பக்கம் என்ற மாதிரி அவருக்கு இதுவும் குடும்பம், சத்சங்கமும் குடும்பம். அப்ப அவருடைய அந்த குடும்பத்தார் எல்லோரும் கூட சேர்ந்து இதுக்கு ரொம்ப சககரிக்கிறவர். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்க்கறதும் கூட ரொம்ப கடினம். ஏன்னா எல்லா கிரகத்திலையும் அது போல இருக்காது. சேதாவர் அப்பாவுக்கு பக்தி இருக்கும், அம்மாவுக்கு பக்தி இருக்காது, அப்பா அம்மாவுக்கு பக்தி இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு பக்தி இருக்காது, இல்லாட்டி குழந்தைகளுக்கு பக்தி இருக்கும், அப்பா அம்மா வேற எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கும். எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல பக்தி பண்றது அப்படிங்கிறது கூட ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் முடியும். இந்த கிரகத்துல ஈஸ்வர அனுகிரகம் பூர்ணமா இருக்கு. அவ எல்லோருமே சேர்ந்து யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக அப்படிங்கக்கூடிய ஒரு வண்ணம் இதை அவ நடத்திகிட்டே வரா. இந்த வருஷம் இன்னும் எல்லோரும் கூட அந்த பாக்கியம் ஜனாம் சொல்லி எப்படி இந்த குருவாயூர்ல ஒரு சம்மர்த்தம் இருக்குமோ அது போல இந்த கிரகத்துல இன்னைக்கு நல்ல சம்மர்த்தம் வருது. எல்லோருமே வந்து இதில் வந்து பங்கேற்று பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாக அவ எல்லோருக்கும், ஹரிஹர சுப்பிரமணிய மாமாவாளுக்கும் அவளுடைய குடும்பத்தை சார்ந்தவா இருக்கும் எல்லோருக்கும் கூட சுவாமியோட கிருபை